என்னது அமெரிக்காவில் பாம்பெல்லாம் வந்து பெட்டாக வீட்டில் வளர்க்கலாமா? அதே ஆச்சரியந்தாங்க இந்த பாம்பை நாங்கள் பெட்கோன்ற ஒரு பெட் ஸ்டோரில் பார்த்தப்போ. இது வந்து பைத்தானு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கல்ல $259. இந்திய மதிப்புப்படி கிட்டத்தட்ட 24,000 வரும். இவ்வளோ காசு கொடுத்து நமக்கு நம்மளே சூனியம் வச்சுக்கின கதை தான் இது. ஏன்னா இதெல்லாம் வந்து நிறையாவே இங்கே இருக்கவங்க வந்து வளர்க்க செய்கிறாங்க. இந்த ரெப்டைல்ஸ்லாம் வந்து வீட்டில் வளர்க்குறதுக்கு ரொம்பவே இருக்காங்க. இந்த கடை வந்து பெட்கோ. இது வந்து ஒரு ஃபேமஸான பெட் ஷாப் யூஎஸில். சம்மந்தமே இல்லாமல் இங்கேயே வந்திருக்கீங்கன்னு தானே நினைக்கிறீங்க. தஷ்வின் ரொம்ப நாளாக ஒரு பெட்டு வளர்க்கணும்னு கேட்டுட்டு இருந்தான். ஸோ என்ன தான் இருக்குதுன்னு பார்க்க வந்த இடம் தான் இந்த பெட்கோ. வந்து பார்த்தா தாங்க தெரியுது, ஃபிஷ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அங்கே. இங்கே பாருங்கள், நீமோ ஃபிஷ். இது மூவியில் காமிப்பாங்களே அதே மாதிரியே இருந்துச்சு. அந்த நீமோ ஃபிஷ்ஷே நிறைய வெரைட்டி இருந்துச்சு. பார்க்க பொம்மை மாதிரிலாம் இருந்துச்சு. பட் என்னென்னா அதெல்லாம் வந்து சீ வாட்டரில் தான் வளருமா. சீ வாட்டர்னால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கண்டிஷ்னர் பண்ணணுமா. ஸோ அதுவும் இல்லாத இங்கே கூட சீ வாட்டர் வந்து பிடிச்சிக்கலான்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இங்கே நிறையா இருக்குது பாருங்கள். இது வந்து காமெட் ஃபிஷ்ஷு. இந்த காமெட் ஃபிஷ் வந்து ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஃபிஷ் டேங்க் நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னா அந்த காமெட் ஃபிஷ்ஷை வச்சு தான் வந்து எல்லோரும் செட் பண்ணுவாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து தாக்கு பிடிக்குது அந்த வாட்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வாங்கிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லைங்க, குருவி நிறைய பேர்ட் வெரைட்டியும் நிறையாவே இருந்துச்சு. இங்கே சின்ன சின்னதுலேருந்து பெரிய பெரிய பேர்ட்ஸ் வரைக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறப்போ வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் இதெல்லாம் செட் பண்ணி பராமரிக்கிறது, அதை பார்த்துக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் இங்கே. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட்டு பார்க்குறதோட நிப்பாட்டிட்டு வந்தாச்சு. நாங்கள் இங்கே ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கலான்னு தான் போனோம். பட் நம்ம ஊர் மாதிரி போன உடனேலாம் ஃபிஷ்ஷு கொடுத்துட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிஷ் டேங்க்கை செட் பண்ணிவிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் ஃபிஷ்ஷு கொடுக்குறோன்ட்டு அந்த ஃபிஷ் டேங்க்கை செட் பண்ணுறதுக்கு ஒரு கிட்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த கிட்டை வச்சு அந்த மோட்டர் ரன் பண்ணி விட்டுட்டு அந்த வாட்டர் சாம்பிள் போய் அவங்களுக்கு கொடுக்கணுமா. அந்த வாட்டர் சாம்பிளில் அமோனியா எவ்வளோ இருக்குது அதை செக் பண்ணிவிட்டு தான் அவங்க ஃபிஷ்ஷே கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. வேறு என்ன பண்ணுறது, சரின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபிஷ் டேங்க்கும் அந்த கிட்டெல்லாம் வாங்கின்னு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை எப்படி செட் பண்ணுறோம் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.